ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள் 11/17/2025 செவ்வாய்க்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானை வழங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை நாம் ஆலய வழிபாடுகள் செய்வதற்கு ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்து செவ்வாய்க்கிழமையிலே சாயங்கால வேளையிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற சிறப்பு, குங்கும அர்ச்சனை செய்கின்ற சிறப்புகளாலே இந்த செவ்வாய் தோஷங்கள், காலசர்ப்ப தோஷங்கள், நாகதோஷம், புத்திரோஷம் இவையெல்லாம் நீங்குவதற்கு இந்த வழிபாடுகள் நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற பொழுது அவையெல்லாம் நமக்கு நல்ல பலன்களை எல்லாம் தரும். நம்பிக்கை தான் கடவுள், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையோடு நாம் வெற்றி செய்கின்ற பொழுது எல்லா சிறப்பும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்கும். கார்த்திகை மாதம் பிறந்ததுமே உலகளாவியிலே வாழ்கின்ற ஐயப்ப பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை உறக்கச் சொல்லிக் கொள்வார்கள். இன்னும் 7 நாட்கள் இருக்கிறது கார்த்திகை மாத பிறப்புக்கு. 17/11/2025 திங்கட்கிழமை கார்த்திகை முதல் நாள் ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை புனித சபரிமலை யாத்திரைக்காக மாலை அணிகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே 45வது ஆண்டாக காலெடுத்து வைக்கின்ற வகையிலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற இருக்கிறது. அத்தோடு வருகின்ற வெள்ளிக்கிழமை 14/11/2025 வெள்ளிக்கிழமை அன்று கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியிலே விவேகானந்தா மேட்டு தெரு என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள திரு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய புனராவர்த்தன அஷ்டபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இறையருளும் குருவருளும் கூட்டியிருக்கின்றது. அன்றைய தினம் 14/11/2025 வெள்ளிக்கிழமை அதிகாலை மகா கணபதி ஹோமத்தோடு பூர்வாங்கிரியர்கள் ஆரம்பமாகி 15/11/2025 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரையிலே அடியவர்கள் தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு அவரவர் சென்று தங்கள் கைகளாலே எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வும் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதி சிவாகமயானி அல்யோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார், சங்கான இலுப்பத்தாள முருகமுத்தி ஆதீன குரு முதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் ஆகியோருடைய விண்ணுலக ஆசியோடு இந்த ஆலய ஸ்தாபகர் சிவாச்சாரிய குலபூஷணம் இறைசை திலகம் ஸ்வஸ்ரீ மணிக்குருக்கள் அவர்களுடைய ஆசியோடும் வவுனியா சர்வதேச இந்து மத குருபட தலைவர் சிவாகம வித்யாபூஷணம் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்கள் அவர்களுடைய ஆசியோடும் இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது.
இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாக்களான ரவீந்திரகுமார் ரவி குருசுவாமி, ஆனந்தமூர்த்தி, பாலகிருஷ்ணன் ஆகிய தர்மகர்த்தாக்களுடைய ஏற்பாட்டில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. சகல அடியார்களும் கலந்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.